செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீ நம்மாழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு திருநாள். இந்த திருநாளிலே வைகுண்ட ஏகாதசி என்ற பெருவிழாவிலே உங்களை எல்லாம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் மூலமாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த அரும்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக செயலாற்றி வரும் அருமை நண்பர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும், நம்முடைய ஸ்ரீ சக்ரா பக்தி சேனலை ஆர்வமுடனும் பக்தியுடனும் கண்டுகளிக்கும் அன்பு ஆன்மீக உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. பரமபத வாசல், சொர்க்கவாசல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்று அதிகாலை முதலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை பொறுத்தவரையில இதை விட ஒரு உயர்ந்த விரதம் இல்லை அப்படின்னு சொல்றது நானோ நீங்களோ இல்லை, எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவபெருமான் சொல்றார் பார்வதி கிட்ட. அது பின்னாடி சொல்ல போறேன். பட் இந்த விரதத்தினுடைய மேன்மையை முதலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிவனுடைய கூற்று, பரமசிவனுடைய கூற்றை உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன். சரிங்க, இப்போ நம்ம ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம பேச போகிறத 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல ஏகாதசி எப்படி வந்தது, ரெண்டாவது இந்த வைகுண்ட ஏகாதசின்னா என்ன, மூணாவது வைகுண்ட ஏகாதசியில் எப்படி இருக்கணும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் பெரியோர்கள் சொன்னார்கள்னு சொல்லிட்டு போகாம யாரெல்லாம் பேசி கொண்டார்கள் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கதையோடு சேர்ந்து வரும், நம்ம நல்லா அனுபவிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஏகாதசின்னா என்னன்னு பார்ப்போம். ஏகாதசி, ஏகம் ப்ளஸ் தசம் ஏகாதசி. அதாவது ஏகம்னா 1, தசம்னா 10, 1 + 10, 10 + 1 11. அமாவாசைக்கு அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 11வது நாள் இந்த ஏகாதசி. இதுதான் ஏகாதசி என்ற சொல்லினுடைய பொருள். சரிங்க, இப்போ ஏகாதசி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஏகாதசின்றது யாருக்கு பேரு, எப்படி முதல்ல வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிருத யுகத்தில், சத்திய யுகம் சொல்லுவாங்க, கிருத யுகத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தான். இவங்கெல்லாம் எப்படின்னா வரத்தை வாங்கிட வேண்டியது, வரத்தை வாங்கி விட்ட பிறகு பண்ணாத அட்டகாசம் கிடையாது, எல்லாமே அப்படிதான். அந்த மாதிரி இந்த முரண் என்ற அசுரன் மும்மூர்த்திகளாலும் எனக்கு பாதிப்பு கிடையாது, மும்மூர்த்திகளாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி வரத்தை வாங்கி தேவர்களுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்தான். தேவர்கள் எல்லாம் போய் சாட்சாத் மகாவிஷ்ணு கிட்ட தஞ்சம் புகுந்தார்கள், சுவாமி நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. பெருமாள் இவன் கூட சண்டை போடுறார். யார் கூட? முரண் என்ற அசுரனோட சண்டை போடுறார். அப்படி சண்டை போட்டு 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1000 வருடங்கள் சண்டை போடுற மாதிரி நமக்கு சொல்றாங்க. அப்படி 1000 ஆண்டுகள் சண்டை போட்டு பெருமாள் ஒன்றும் டயர்ட் ஆகிற ஆள் கிடையாது. அவர் நம்மள மாதிரி மனிதனா சொல்லுங்க. அப்போ அவனுக்கு போக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் மிகுந்த தளர்ச்சி அடைந்து சோர்வாக இருப்பதாக காட்டிக்கொண்டு நைனிசாரண்யம் என்ற அதெல்லாம் திவ்ய கஷேத்திரம் தான், அந்த இடத்துல குகையில போய் பெருமாள் படுத்து கொண்டார், பள்ளி கொண்ட பெருமாள். அப்படி படுத்திருக்கும் பொழுது இவனுக்கு ஒரே சந்தோஷம். யாருக்கு? முரண். மும்மூர்த்திகளால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை எதிர்க்க வந்த பெருமாளே போய் படுத்துட்டார் டயர்டாகி, இனிமேல் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பெருமாளை போய் ஒரு கை பார்த்துட்டு வரலாம். பெருமாள் எங்கு பள்ளி கொண்டு இருக்கிறாரோ அங்கே உள்ள போறான், அந்த குகைக்குள்ள போறான். அவன் வருவதை அறிந்து கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் தன் உடலிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். தன்னுடைய அம்சமாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். அந்த பெண்கள்னா அப்படி பவ்யமா பதுசா அமைதி அப்படி இல்லை, ஆயுததாரி, கையில AK-47 50 எல்லாம் வச்சுட்டு வர்ற மாதிரி அந்த அம்மா சகல விதமான ஆயுதங்களோட முரண் எதிர நிற்கிறான். முரண் பார்க்குறான், பெருமாள், சிவன், பிரம்மா 3 பேராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியல, இந்த பெண் என்ன நம்மளை செய்திருவா அப்படின்னு நினைச்சான்.
சண்டையிட ஆரம்பித்தான். கடைசியில கதை மாறியது. அந்த பெண்ணானவள் முரண் என்ற அசுரனை அழித்தால், கொன்றார். இது முடிஞ்ச உடனே பெருமாள்கிட்ட போய் நின்று வணங்கினா அந்த பெண்ணானவள். பெருமாள்கிட்ட கேட்டா, சுவாமி, உங்களுடைய கட்டளைப்படி, உங்களுடைய எண்ணப்படி அந்த முரண் என்ற அசுரனை நான் அழித்து விட்டேன், ரொம்ப நன்றி, நீங்க ஏதாவது எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது, அம்மா, இன்று முதல் உன்னுடைய பெயர் ஏகாதசி என்று நான் வழங்குகிறேன், இனிமேல் நீ ஏகாதசி தேவதையாக பரிமளிக்க கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரணை அழித்த நாள் இந்த ஏகாதசி, 11வது நாள். ஆகவே அன்று முதல் ஏகாதசி என்ற இந்த திருநாளிலே ஏகாதசி தேவதையை நினைத்து நாம விரதம் மேற்கொள்கிறோம். எல்லாம் பெருமாளுடைய அம்சம்தான். அப்படி இந்த ஏகாதசி திருநாளிலே அந்த ஏகாதசி தேவதை கிட்ட பெருமாள் சொன்னது, இந்த ஏகாதசி நன்னாளிலே யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சகல பாவங்களும் அவர்களை விட்டு விலகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த ஏகாதசிக்கு பெருமாள் கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 25 ஏகாதசி வரும். அது எப்படின்னா, மாசத்துக்கு 2 ஏகாதசினாலும் இந்த சுழற்சியின் காரணமாக ஒரு சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்லயும் அமாவாசை கடைசிலையும் ஒரு மாதம், அந்த மாதிரி 2 ஏகாதசின்றது கூடுதலாக ஒன்று வருகிற பொழுது 25 ஏகாதசிகளாக வரும். அது நீங்க பேர் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வைகுண்ட ஏகாதசி, இன்றைக்கு நாம பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்கிறோமே, இந்த ஏகாதசி ஆரம்பிச்சு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க, மோக்ஷதா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சபல ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு 25 ஏகாதசி போகுது. இந்த ஏகாதசிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு கதை இருக்கிறது. அதுபோல இந்த வைகுண்ட ஏகாதசி என்பதற்கு என்ன இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். இந்த வைகுண்ட ஏகாதசியில சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, நீங்க நிறைய பத்திரிகை நோட்டீஸ் பார்த்திருப்பீங்க. அதிகாலை 3 மணிக்கு பரமபத வாசல் திறப்பு. இந்த பரமபத வாசல் சொர்க்க வாசல்ன்றது எப்படி வந்தது, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் நம்ம போயிட்டு வரலாம். இப்போ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய காதுகளிலிருந்து வெளிப்பட்டவர்கள் மது கைடபவர்கள் என்பவர். இது நாராயணனுடைய திருச்செவின்னு சொல்லுவாங்க. அந்த வைஷ்ணவ ஸ்லாங்ல சொல்லணும்னா திருச்செவி அப்படின்னு சொல்லுவாங்க. செவின்னா காது, காதுல இருந்து உற்பத்தியானவர்கள் தான் இந்த மது கைடபர்கள். இவங்க 2 பேரும். இப்போ இந்த மது கைடபர்கள் பெருமாளினுடைய திருச்செவியிலிருந்து வந்தவர்கள். வழக்கம் போல யாருக்கு, தேவர்களுக்கு, பிரம்மாக்கு, எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே யாருக்கிட்ட, திருப்பி அகைன் பெருமாள் கிட்ட நிக்கிறாங்க. அப்ப மது கைடவர்களுடன் சண்டையிடுறார் பெருமாள், அவர்களை அழிக்கிறார். அந்த மது கைடவர்கள் அழிகின்ற நேரத்துல அவங்க ஒரு வரம் கேட்கிறாங்க, பெருமாளே, எங்களுக்கு நீ உன்னுடைய வைகுண்ட பிராப்தத்தை அருள வேண்டும், எனக்கு வைகுண்டத்தை அருள வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கிறாங்க. உடனே வைகுண்டத்திலே இருக்கிறார். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்ப வைகுண்டத்துல பள்ளி கொண்டு இருக்கிறார் பெருமாள். அந்த வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் அந்த வைகுந்தத்தினுடைய வடக்கு வாசலை திறந்து வைக்கிறார். இந்த வடக்கு வாசல் திறந்து வைக்கிறார் இல்லையா பெருமாள், இந்த வடக்கு வாசல் திறப்பு என்பதுதான் தற்காலத்திலே நாம பரமபத வாசல் திறப்பு என்றும் சொர்க்க வாசல் திறப்பு என்றும் நாம சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்போ மது கைடவர்களுக்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய வைகுண்டத்திலே திறந்து வைத்த அந்த வடக்கு வாசல் என்பதுதான் தற்பொழுதைய பரமபத வாசல். நம்ம இன்னும் நல்லா அந்த வைஷ்ணவத்துல இன்ட்ரெஸ்டோட ஆழங்கால் பட்டு தெரிஞ்சுக்கணும்னா அது சொர்க்க வாசல் கூட சொல்லக்கூட, பரமபத வாசல் என்றுதான் சொல்ல வேண்டும். சரிங்க, இப்போ இந்த பரமபத வாசல் என்பது நடக்குது. விடியற்காலை 3 மணி 4 மணிலிருந்து இன்னைக்கு விடியற்காலை கூட நீங்க அவங்கவுங்க இல்லத்தில் இருந்தபடியே ஸ்ரீரங்கம், திருவள்ளிக்கேணி இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல இந்த பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அனுபவித்திருப்பீர்கள். இந்த பரமபத வாசல் திறப்பு நடக்குது. இது என்னைக்கு, இன்றைக்கு நடக்கிறது ஏகாதசி அன்னைக்கு. ஆனா ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம நினைச்சாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல உட்கார்ற திவ்ய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்துல பகல் 10 ராப்பத்து அதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு. பகல் 10 உற்சவம், ராப்பத்து உற்சவம்லாம் அது இருக்கட்டங்க. இப்ப இந்த பகல் 10 உற்சவத்தினுடைய எட்டு, அதாவது ஏகாதசிக்கு முன்னாள் தசமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசமியில எம்பெருமான் எடுத்த ஒரு அவதாரம், நமக்கு தெரிஞ்ச அவதாரம் 10 அவதாரம் சொல்றோம், ஆனா மோகினி அவதாரம் 1. அந்த மோகினி அவதாரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா
பார்க்கடல் கடைகின்ற பொழுது அந்த பார்க்கடல்ல இருந்து வரக்கூடிய அமுதத்தை அசுரர்களுக்கு கொடுக்காமல் தேவர்களுக்கு வழங்கினார்ல பெருமாள். அப்போ அவர் எடுத்த அவதாரம் தான் மோகினி வடிவம். அந்த மோகினி வடிவத்தின் அம்சமாக பெருமாள் எடுத்த அந்த மோகினி அவதாரம் நடந்த நாள் நேற்று, அதாவது தசமி. அதனால நியாயமா பாத்தீங்கன்னா நீங்க நேத்துல இருந்தே இதை ரெடி பண்ணிருக்கணும். இந்த விரதமானது நம்ம ஸ்ரீரங்க அளவுக்கு முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாள் இல்லைன்னா கூட இந்த ஏகாதசி நம்ம சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் 3 நாட்கள் எடுத்துக்கணும். அது முன்னாள் நேற்று தசமி, இன்றைக்கு ஏகாதசி, நாளை காலையில துவாதசி. இந்த 3 நாளும் சேர்ந்தது தான் ஒரு ஏகாதசியினுடைய ஒரு திருவிழா. அப்ப அந்த தசமியில மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் அன்றைய தினம் பார்க்கடலை கடைந்து வெளியே வருகிற பொழுது கிடைத்த அமுதத்தினை தேவர்களுக்கு வழங்கிய நாள், மோகினி அவதாரம் எடுத்த நாள் இந்த தசமி. இது வெகு சிறப்பாக அங்க கொண்டாடுவாங்க ஸ்ரீரங்கத்தில். அப்படி அங்க மோகினியாக எடுத்து சும்மா பெருமாள் தான், ஆனா மோகினியா அவதாரம் எடுத்து மிக அழகா காட்சியளிக்கிறார். அப்போ இது ஒரு கதையாவே சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்துல. அந்த காலத்திலலாம் நம்மாழ்வார் முதலிய ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் வந்து பெருமாளை விட தாயாரை தான் வசதியா சொல்லுவாங்க. எங்க தாயார் மாதிரி நீ வரமாட்ட, எங்க தாயார் என்ன அழகு, எங்க தாயார்கிட்ட எவ்வளவு கருணை, எங்க மேல எவ்வளவு அன்பு பாசம், நீயாவது எப்பனா கொஞ்சம் கோபத்தை காட்டுவது சாமி, எங்க அம்மா அப்படி கிடையாதுன்னு நேச்சுரா அப்படி பேசுவாங்களாம் சாமி கிட்ட போயிட்டு. அந்த மாதிரி பெருமாள் இந்த மோகினி அவதார அலங்காரத்துல இருப்பாராம். நேற்றைய தினம் தசமி ஸ்ரீரங்கம், எல்லா பெருமாள் கோயிலையும் திவ்ய தேசங்கள்லயும். அப்படி இருக்கிற பொழுது அந்த தசமி திருநாள்ல நம்பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவருடைய பேர் நம்பெருமாள். அவர் தான் வந்து இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறவர். அவர் தான். அவர்கிட்ட வந்து கேட்டாராம் ஆழ்வார். ஆழ்வார் வந்து நிற்கிறார். அப்போ பெருமாள் ஆழ்வாரை பார்த்து கேட்குறார், ஆழ்வார் இந்த மாதிரி நீங்கள் எப்பவும் எங்கள் அம்மா தான் எங்கள் தாயார் தான் ஒஸ்தின்னுவீங்களே, இப்போ நான் கூட பாருங்க எப்படி லேடி கெட்டப் போட்டு அவ்வை சண்முகி மாதிரி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன், என் கெட்டப் எப்படின்னு பெருமாள் கேட்டாராம். உடனே ஆழ்வார் சொன்னாராம், பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா மிக பேரழகு வாய்ந்த பெண்மணியா இருக்கிறீங்க சாமி, ஆனாலும் எங்க அம்மா கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட ஒண்ணு மிஸ்ஸிங்னார் ஆழ்வார். அது என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். இதெல்லாம் ஓகே, மேக்கப் எல்லாம் ஓகே, அழகெல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, ஆனா ஒன்னே ஒண்ணு, என்னுடைய தாயாருடைய கண்களிலிருந்து தெரியக்கூடிய அந்த கருணை உங்க கண்ணுல மிஸ்ஸிங்னார் ஆழ்வார். அந்த அளவுக்கு மிக சிறப்பான உற்சவம் இது. அப்படி அந்த தசமியானது ஸ்ரீரங்கத்தில் நடந்து இன்றைக்கு காலையில் இந்த பரமபத வாசல் திறந்தது. இப்படியாக இந்த பரமபத வாசல் என்பது, வைகுண்டத்தில் வடக்கு வாசல் என்பது ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் மிகச் சிறப்பாக இன்று அதிகாலை நடைபெற்றது. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது ஏகாதசின்னா என்ன, ஏகாதசி தேவதை என்றால் யாருன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு எத்தனை ஏகாதசின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த பரமபத வாசல் என்பது என்னன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் மற்றும் அதில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். அவ்வளவுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பத்ம புராணம்னு சொல்லுவாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய 40வது அத்தியாயத்திலிருந்து இப்போ நான் சொல்ற செய்திகள்லாம் வருது. ஏன்னா நம்ம ஆட்டுக்கு உங்களுக்கு கதை சொல்றன்ற விஷயம் இருக்கக்கூடாது, எல்லாம் நம்ம ஆதாரத்தோட பேசணும். ஏன்னா பார்க்குறவங்க பல ஆன்மீக உள்ளங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க நீங்க, அதனால பார்க்கலாம், தப்பு இல்லை. பத்ம புராணம் உத்தரகாண்டத்துல 40வது அத்தியாயத்தில் இப்ப நம்ம பார்க்கணும். சரி, இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த வைகுண்ட ஏகாதசியில நிறைய உரையாடல்கள், ஏன்னா இது பத்ம புராணத்துல யார் யார் பேசிக்கிறாங்கன்றது சாப்டர் வைஸ் வருது. இப்ப நம்ம பார்க்க போற இந்த அத்தியாயத்துல யார் யார் பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் வல்ல ஸ்ரீ கண்ணபிரான், யாரு, ஸ்ரீ கிருஷ்ணரும் யுதிஷ்டரனும் பேசிக்கிறாங்க, தருமனும் கிருஷ்ணனும் பேசிக்கிறாங்க. அப்போ தர்மர் போய் நிற்கிறாரு. தர்மர் போய் நின்று கிருஷ்ணரை வணங்கி சொல்றார், சுவாமி வணக்கம், இந்த உலக நன்மைக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றார், அப்பா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு சிறப்பு உண்டு அப்படின்றத நான் சொல்றேன், அது சார்ந்த ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு இப்ப கிருஷ்ணரும் தருமரும் பேசிக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய கதை. சம்பக நாடுன்னு அந்த காலத்துல ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை வைகானசன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அப்படி ஆட்சி செய்து வந்த அந்த மன்னனுக்கு ஒரு நாள் கனவுல அவனுடைய தந்தை வந்தார். அவனுடைய தந்தை இப்போ உயிரோட இல்லை. அந்த தந்தையானவர் கனவுல தோன்றி இவங்கிட்ட கதறாரு, கஷ்டப்படுறாரு, அப்பா நான் நரகத்துல இருக்கேன், அனுபவிக்க சொல்ல முடியாத அளவுக்கு நரகத்துல பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நீதாம்பா ஏதாவது
பெரியவங்களை கேட்டு ஆலோசனை பண்ணி எனக்கு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி அப்பா தன் மகனிடம் கெஞ்சுவதாக கனவு வந்தது. கனவு கலைஞ்சது. நடுராத்திரி எழுந்து உக்காந்துட்டான் இந்த அரசன். எழுந்து உக்காந்தவன் என்ன பண்ணான், அதுக்கப்புறம் தூக்கம் பிடிக்கல, மறுநாள் சாப்பிட பிடிக்கல, ரொம்ப டல்லா இருக்கிறான், கஷ்டப்படுறான். தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு பேசுறான். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய தந்தை கனவுல வந்தார், அவர் நிறைய துன்பங்களை தான் நரகத்தில் அனுபவிப்பதாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. உடனே பர்வதமலையில் இருக்கக்கூடிய முனிவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம், அவர் மிகப்பெரிய ஞானி, அவர் எல்லாத்தையும் உணர்ந்தவர், அந்த முனிவர்கிட்ட நம்ம போனா அவர் நமக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி சிற்றரசர்கள் அமைச்சர்கள் எல்லாம் சொல்ல மொத்த பேரும் கிளம்பி இங்கிருந்து அந்த முனிவரிடம் போய் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கி கேட்கிறாங்க. அவர் ஏறக்குறைய ஒரு முகூர்த்த நேரம் டைம் எடுத்து ஞான திருஷ்டியில் யோசிக்கிறாராம். ஒரு முகூர்த்த நேரம்னா ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம்னு வச்சுங்களேன் கணக்கு. ஞான திருஷ்டியில் பார்க்குறார், அவங்க அப்பா எங்கே இருக்கார், என்ன ஏது, கனவுல வந்து சொன்னது என்ன, மொத்தம் அவர் அங்கே அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, ராஜாவை பார்த்து, அரசே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அதை போக்குறது மிக அருமையான ஒரு விரதம் இருக்கிறது, அதுதான் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி நாளிலே நீங்க விரதம் இருந்து இரவு கண் விழித்து இந்த விரதத்தை மிக சிறப்பாக மேற்கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய நாம ஜபத்தை பஜனையோடு சேர்ந்து பண்ண உங்களுடைய தந்தையின் பாவம் மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர்கள் செய்த வினை பயனாக நீங்க அனுபவிக்கிறது, உங்க முன்னோர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுடைய வருங்கால சந்ததிகள் எல்லாமே இதிலிருந்து விடுபட்டு விடும் என்று அந்த முனிவர் சொல்கிறார். உடனே சந்தோஷப்பட்ட ராஜா தன்னுடைய சிற்றரசர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் கூப்பிட்டு திருப்பி நாட்டுக்கு வர வந்து ஏகாதசி நாளிலே மார்கழி மாதம் சுக்லபட்சம், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்துல சுக்லபட்ச ஏகாதசி. ஏன்னா சுக்லபட்சம் ஒண்ணு, கிருஷ்ணபட்சம் ஒண்ணு, 2 பட்சம் வரும், அதனாலதான் 2. இப்போ இந்த மார்கழி மாசம் சுக்லபட்ச ஏகாதசி நாளிலே இந்த அரசன் தன்னுடைய குடும்பத்தோடும் அமைச்சர்களோடும் எல்லாரையும் உட்கார வச்சான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலன் கிடைக்கட்டுமே. ஏன்னா ராஜா தன்னுடைய தந்தைக்கு மட்டும் நினைக்கல, அதுதான் ஒரு சிறந்த ராஜா, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. எவ்வளவு ஒரு கான்செப்ட் பாருங்க, அந்த காலத்துல புராணங்கள்ல எல்லாம் அவன் ஒண்டி நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கல, தன்னுடைய நாட்டு மக்கள், தன்னுடைய உற்றார் உறவினர், தன்னுடைய சிற்றரசர்கள், தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சான். அதன் அடிப்படையில் எல்லாரையும் உட்கார வச்சு ஏகாதசி விரதம் மிக சிறப்பாக மேற்கொண்டான். அதனுடைய பலனாக அவனுக்கு அவனுடைய தந்தை மறுநாள், அதாவது ஏகாதசி முடிந்து மறுநாள் துவாதசி என்று காலை தோன்றினார். தோன்றி தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு இருகரம் கூப்பி நன்றி சொன்னார். அப்பா, நீ என்ன விரதம் மேற்கொண்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதனுடைய பலன் என்னை சென்று வந்து சேர்ந்தது. இப்ப நான் ரிலீஃப் ஆயிட்டேன். நான் இப்ப எங்க போறேன், மோட்சத்துக்கு. மோட்சம்னா நம்ம இந்த சொர்க்கம் மோட்சம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சொர்க்கம்ன்றது வேற, தேவர் லோகத்துல இருக்கக்கூடியது சொர்க்கம் சொல்லலாம். ஆனா உண்மையான சொர்க்கம் என்பது வைகுந்தத்திலே கிடைக்கக்கூடியது. உண்மையான சொர்க்கம், உண்மையான மோட்சம் என்பது இதுதான். நான் அங்க போறேன் சொல்லி தன் மகனிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு தந்தையானவர் சென்றார். அப்போ இந்த ஒரு ஏகாதசி நம்ம விரதம் மேற்கொண்டா நம்ம மட்டும் நல்லா இல்லைங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம மட்டும் இல்லை, நாம் செய்த பாவங்கள், நம் முன்னோர் செய்த பாவத்தினால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லல்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்க அவங்களும் விடுதலை ஆயிடுவாங்க, நமக்கும் மோட்சம் உண்டு. இந்த கதைய கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் கிட்ட சொல்றார். அதனால இப்போ ஏற்கனவே இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி மோட்சத ஏகாதசின்ற பேர் தான் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த மோட்சத ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, இதோட இன்னும் ஒண்ணு சேருது. என்ன சேருதுங்க? 3வது. இப்ப சொன்னது யாருங்க இந்த கதையை? தர்மர்கிட்ட கிருஷ்ணன் சொன்னான். அதனால இந்த ஏகாதசிக்கு கீதா ஏகாதசின்னு ஒரு சிறப்பு பெயர். அது என்ன கீதா ஏகாதசி? கீதா யார் சார்? கீதை சொன்ன கண்ணன் சொன்னதால் இதற்கு கீதா ஏகாதசி என்று பெயர். அது மட்டும் இல்ல, 4வது ஒரு சிறப்பு பெயர் பாருங்க. இந்த ஏகாதசியை முடித்து மறுநாள் துவாதசி பாரணையை அவன் முடித்த பிறகு மேலிருந்து வானவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்களாம். 30 முக்கோடி தேவர்கள் சொல்லுவாங்க நம்ம கணக்கு. அந்த 30 முக்கோடி தேவர்களும் பூமாரி பொழிந்து இந்த மன்னனை வாழ்த்தினார்கள் இல்லையா? அதனால இந்த ஏகாதசிக்கு இன்னொரு 4வது சிறப்பு பேர் முக்கோடி ஏகாதசி என்பதாக. அப்போ இன்னும் நிறைய பேர் இருக்கு, நம்ம அங்கங்க ஒண்ணு உங்களுக்கு தொட்டு காட்டுறோம், அவ்வளவுதான்.
அப்போ இந்த ஏகாதசியினுடைய பலனாக ஒரு மனிதன் தான் மட்டும் பயனடையாமல், தான் மட்டும் வைகுந்த மோட்சத்தை அடையாமல், தன்னுடைய முன்னோர்கள் மற்றும் தன் கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் சேர்த்து அந்த ஏகாதசியினுடைய பலன் கிடைக்கிறது அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஏகாதசி இல்லையா? இந்த கிருஷ்ணன் சொன்ன இந்த விளக்கம் யுதிஷ்டனுக்கு கேட்ட பிறகு தருமருக்கு அவ்வளவு சந்தோஷமா. இந்த கதையை கேட்ட பிறகு இந்த கதையை யார் சொல்றாங்களோ, இந்த கதையை யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சகல பாவங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாம அவர்கள் நினைத்தது, அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, சுருக்கமா வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4மே கிடைக்குமா இந்த ஏகாதசியில் நாம் விரதம் இருக்கும்பொழுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி. சரிங்க, இப்ப நம்ம கிருஷ்ணரும் தருமனும் பேசுறதை கேட்டோம். அடுத்து இதே பாத்ம புராணத்துல உத்தரகாண்டத்துல 22வது அத்தியாயத்துக்கு நம்ம போறோம். இங்க யார் 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்மினி முனிவர் அப்படின்ற முனிவரும் வியாசரும் பேசுகிறாங்க. வியாசர் எப்படிப்பட்ட மகான், ஏறக்குறைய ஒரு மகாவிஷ்ணுனுடைய அம்சம் அப்படின்னே சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே நடக்கிற உரையாடல். அப்ப இந்த முனிவருக்கு வியாசர் சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி காலங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிற சமயத்துல பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நிறைய பேர் வரம் வாங்கிடுறாங்க, ராவணன் மாதிரி இரண்யன் மாதிரி வரம் வாங்கிடுறாங்க பாருங்க. வாங்கின பிறகு இவங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவங்களை அடக்கணும். இவங்க நிறைய உடலை வருத்தி மனதை வருத்தி தவம் இயற்றி பெறக்கூடிய வரங்களை மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது இவங்கள மாதிரியான ஆட்களை மேற்கொண்டு தவறு செய்யாம இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச பெருமாள் பாபபுருஷன் அப்படின்ற ஒருத்தனை உற்பத்தி பண்ணி அனுப்புறார். பேர் பாருங்க, பாபபுருஷன். அவன் யாரை பார்த்தாலும் சரி, அவன் யாரை தொட்டாலும் சரி, ஒரு படத்துல கூட சொல்லுவான் பாருங்க, அவன் தொட்டான் கெட்டான்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி இவன் யாரை பார்த்தாலும் தொட்டாலும் அவ்வளவுதான், அவன் லைஃபே முடிஞ்சுது. அந்த அளவுக்கு இட்டு நரகத்துல விட்டுருவார், ஸ்ட்ரெயிட்டா கனெக்ஷன். அந்த மாதிரியான ஆள். இப்ப இவரை படைச்சார். இவர் என்ன பண்ணார், இவருடைய பவரை காட்டணும்ட்டு நிறைய இடத்துல போய் இவர் கை வைக்க சில காலம் போனது. பெருமாள் ஒரு நாள் மகாவிஷ்ணு விசிட் போறார். இப்போ அதிகாரிகள்லாம் நம்ம வேலை செய்யற ஆபீஸ்க்கோ ஸ்கூல்ஸோ வராங்க இல்லையா விசிட், அந்த மாதிரி விசிட் வரும்பொழுது பார்த்தா யமலோகத்துல ஒரே கூச்சல். யம தர்மம் பார்க்குறான், நரக லோகத்துல இருந்து எக்கச்சக்க சவுண்டு ஆ ஊன்னு கத்துறாங்க, ஒரே கூச்சலா இருக்கு. பெருமாள் வந்தார், என்னப்பா யம தர்மராஜா என்ன ஒரே சத்தமா இருக்குன்ட்டு. சாமி நீங்க சும்மா இல்லாம அந்த பாபபுருஷன் ஒருத்தனை அனுப்பிச்சிங்க, அவன் போனா அவன் சும்மா இருக்கானா, அவன் யாரை பார்த்தாலும் யாரை தொட்டாலும் உடனே பிடிச்சிக்கிட்டு நேரம் இங்க வந்துடுறாங்க. இங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டா எண்டு கார்டு போட்டா கூட திருப்பி திருப்பி நம்ம ஊர் சீரியல் மாதிரி வந்துனே இருக்கிறாங்க. சாமி நம்ம என்ன சாமி பண்றதுன்னு கேட்டேன். அப்பதான் பெருமாள் யோசிச்சார், ஆமா அவனுக்கு சில பல அம்சங்களெல்லாம் கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பாபபுருஷன் எப்படிப்பட்டவனா வியாசர் சொல்றாரு பாருங்க, அவனுடைய தலை எப்படிப்பட்டதுன்னா, அவன் தலையே அவன் உடம்பே மொத்தம் பாவம் தான். அவன் தலையை எதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னா, வேதம் கற்ற பிராமணனை ஒருவன் கொன்றால் எந்த அளவுக்கு பாவம் வருமோ அந்த பாவம் தான் அவனுடைய தலை. யாரு? பாபபுருஷனுடைய தலை. அவனுடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னா, மதுபானம் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பாவம் தான் அவனுடைய கண்கள். அப்புறம் அவனுடைய கரங்கள், காது இப்படி போது. தன்னுடைய ஆசிரியன், அதாவது தன்னுடைய குருவினுடைய மனைவியை அபகரித்து, இந்த மாதிரி எல்லாம் பாவங்கள் இருக்கு. அவனுடைய கரங்கள் என்ன பாவம் செஞ்சா கரங்கள் இருக்கான் அப்படின்னா, பசுவை கொன்றவன், கோவை கொன்றவன், கோமாதான் குளமாதான் சொல்றோம் தெய்வமா, பசுவை கொன்றவன் யாரோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாவம் அவனுடைய கரங்களாக வந்திருக்கின்றன. இப்படி உடம்பினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு பாவத்தினுடைய அம்சமாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீ சொல்றது உண்மைதான், அவன் யாரை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். சரி, நான் அவன்கிட்ட பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அகைன் பாவபுருஷனை கூப்பிடுறாரு. வரான், அவன் சந்தோஷமா இருக்கான், ஜாலியா இருக்கான். ஏன்னா அவர் கை வச்சா தொட்டான் கெட்டான். பெருமாள் கிட்ட உக்காந்தான், சாமி சொல்லுங்கண்ணா, ஏன்பா உனக்கு அதிகாரம் கொடுத்தா அவனுங்க அதிகாரத்தை அடுக்கிறதுக்கு ஒன்னு அனுப்பினேன், நீ போய் என்ன பண்ண, இன்னும் அளவுக்கு மீறி நீ பண்ண, இங்க எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகி போயிட்டு இருக்கு, அதனால நீ இனிமேல் யாரையும் பிடிக்காத அப்படின்னு. சாமி இப்படி சொல்லிட்டா எப்படி சாமி அப்படின்னு கேட்கறான் அவன். அப்போ உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தரேன், இதை மட்டும் செய், வேற எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுக்க கூடாது. சரி சாமி, எனக்கு ஒரு சந்தர்ப்பம்னா கொடுங்க, நான் யாரை பிடிக்கணும் எப்ப பிடிக்கணும் என்னான்னு கேட்கறான். அப்ப பெருமாள் சொல்றார், இது கேட்டா உங்களுக்கு எல்லாம் பகீர்னு இருக்கும், வேற வழி இல்லை, இருக்கிற விஷயத்த சொல்லிதான் ஆகணும்.
ஏகாதசி நாள்ல விரதம் இருக்கிறவங்களுக்கு சகல பாவங்களும் நீக்கும், ஏகாதசி நாள் மோட்சத்தை கொடுக்கும், வைகுந்தத்தை கொடுக்கும் எல்லாம் சொல்றோம். அந்த ஏகாதசி நாள்ல யாரெல்லாம் சாப்பாட்டுல உக்காடுறாங்களோ அந்த உணவுல போய் நீ உக்காருன்னு பெருமாள். யாருக்கிட்ட? இந்த பாவ புருஷன் கிட்ட. அப்போ அவன் என்ன பண்றான், உணவுல போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதுல போய் என்ன சாமி இருக்கு அப்படின்னு கேட்கறான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடும். ஏகாதசி நாள்ல இரவு கண் விழிக்கணும், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏகாதசி நாள்ல உணவே அருந்தக்கூடாது. ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை மட்டுமே, துளசி தீர்த்தத்தை மட்டுமே அறிந்து கொண்டு ஏகாதசி விரதம் எடுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்காங்க, நம்ம மறுக்க முடியாது. இல்ல ஒரு சிலர் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க, அப்படியே இருக்கு. இல்ல 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை ஒரு பொழுது இருக்கிறவங்க, அவங்க சூழ்நிலை. இப்ப பாத்தீங்கன்னா ஏஜ்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்காக இதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாருங்க. இப்ப இதே பத்ம புராணத்துல சொல்லக்கூடிய இந்த செய்திகள் இதை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு எக்ஸம்ஷன் ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, முடியாதவங்க அவங்களாம் எப்படி சார் சாப்பிடாம இருப்பாங்க, ஒருவேளை சாப்பிடணும்னா கூட கஷ்டமாயிடுமே, வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்க முடியும், மயக்கமா இருக்காதா, டயர்டா இருக்காதா, கஷ்டமா இருக்காதா, முடியாதவர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு இதை நான் பின்னாடி சொல்லணும். இருந்தாலும் இப்ப இங்க நோய்ச்சினா தான் சரியா இருக்கும். வராக புராணம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது பத்ம புராணம். இப்ப நான் எங்க போறேன் அடுத்தது, வராக புராணத்துல பெருமாளும் தாயாரும் பேசுகிறாங்க. வராக பெருமாளும் தாயாரும், பூமி பிராட்டியும் பெருமாளும் பேசுகிறாங்க. அப்போ அதுல சொல்றாராம் பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி முடியாதவர்களுக்காக நெருப்பிலே செய்யாத பொருளை அவங்க சாப்பிடணும். நெருப்புல என்னங்க, நம்ம அடுப்பு மூட்டுறோம் இல்லையா, அடுப்பு மூட்டி தானே சமையல் பண்றோம். இதுல எதுவுமே இருக்கக்கூடாது, நெருப்பில் பயன்படுத்தாத பொருளை சாப்பிடணும். அப்ப நெருப்புல இருந்து வராத பொருள்னா என்ன இருக்கு, பழம்தான். அதனால பழங்கள் மட்டும் லைட்டா எடுத்துக்கணும், அப்படியே ஆகாரம் எடுத்துக்கணும். இந்த பழம் மட்டும் தாங்க அதுல சொல்லியிருக்கு, வேற எதுவும் சொல்லலை வராக புராணத்துல. ஆனா பழம் தான் சொல்லிட்டாரு பெருமாள் அப்படின்ட்டு. காலையில 1 டசன் செவ்வாழை, மத்தியானம் 1 டசன் ரஸ்தாலி, நைட்டு 1 டசன் ஏலக்காய் சாப்பிட்டா அது விரதம் இல்லை. அப்போ இந்த பழங்கள் மட்டும் அளவு. ஆனா கொஞ்ச காலம் மாறின பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரிசி வேணாம், நொய்யாக்கி சாப்பிடலாம், நொய் கஞ்சி என்னாங்க, உப்புமானாங்க. அப்படியே அது வளர்ந்துச்சுன்னு வச்சுங்க. இது முடியாதவர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அதையே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இப்ப இந்த பாவ புருஷனை எடுத்துன்னு போய் எங்க உட்கார வச்சிட்டார் பெருமாள், உணவுல உட்கார வச்சிட்டார். அப்ப இந்த பாவ புருஷன் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது அவங்கள போய் பிடிச்சிக்கிறான் அப்படின்னு ஒரு கதையை இங்க பேசுறார் வியாசர், முனிவர்கிட்ட சொல்றார். இப்படி அப்ப நம்ம இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏகாதசி திருநாள் அன்னைக்கு முடிஞ்ச வரையிலும் விரதம் இருக்கும், இரவு கண் விழிக்கணும். இரவு கண் விழிச்சு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்தெல்லாம் பாருங்க, இரவு கண் விழிச்சு நல்லா சின்ன பையனா இருக்கும்போது 4வது 5வது படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் ஒரே டிக்கெட்டில் 4 படங்கள் 3 படங்கள் போடுவாங்க. அதுல ஒண்ணுதான் திருவிளையாடரோ திருவருட்செல்வரோ இருக்கும். மீதி எல்லாம் பார்த்தா ஒன்று எம்ஜிஆர் படம் இருக்கும், ஒன்று சிவாஜி படம் இருக்கும், இல்லை ரஜினி படம் இருக்கும், கமல் படம் இருக்கும். ஆனா அதெல்லாம் கிடையாது. நீங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லினே இருக்கணும். நாம ஜபத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதனால நாம ஜபம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு எங்கேயாவது போய் உக்காந்துட்டு சினிமா பார்த்துட்டு அப்படி இல்லாம வீட்டிலேயே பூஜை அறையிலேயோ இல்லை நீ உக்காந்துங்கிற ஹால்லையோ பெருமாள் படத்தையோ தாயார் படத்தையோ எடுத்து வச்சுட்டு ராமஜெயம் எழுதுங்க, ராமன் ராமநாம சொல்லுங்க. உங்களால என்ன முடியுதோ ஆன்மீகத்துல பக்தியில நம்ம புத்தியை செலுத்தணும், அவ்வளவுதான். இப்படி இது இரவு விழித்திருத்தல். உணவு இந்த மாதிரி. ஆனா பத்ம புராணத்துல சொல்றது மென்மையான உணவு முடியாதவங்க எடுத்துக்கணும். அவங்க பழம் சாப்பிடு ஸ்வீட் சாப்பிடலாம் சொல்லல, மென்மையான உணவு. குறிப்பா சொல்லணும்னா கஞ்சி அல்லது பாயசம், இது போலதான் எடுத்துக்க சொல்றாங்க. சரிங்களா? இப்படி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது பாவ புருஷனும் பிடிக்க போறதுல ஒண்ணும் கிடையாது. அப்போ ஏகாதசி மிக சிறப்பாக அமையும். இப்போ 2 விஷயம் பார்த்தோம். இப்போ 3வது ஒண்ணு சொல்லலாம், நம்ம நிறைவு பண்ணலாம். இதே பத்ம புராணத்துல இவ்வளவு நேரம் பேசினது வியாசர், அவர் ஒரு முனிவர் கூட பேசினார். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தருமன் கிட்ட பேசினார். இப்போ கிளைமேக்ஸ்ல நம்ம பார்க்க போறது யாருதுன்னு பாத்தீங்கன்னா, பரமசிவனும் பார்வதியும் பேசுறாங்க. இப்போ பரமசிவனும் பார்வதியும் பேசுவதாக அமைந்த ஒரு உரையாடல் பகுதியை நம்ம இப்ப பார்ப்போம். இதுல பரமசிவன் பார்வதிக்கு சொல்றார், இவ்வளவு நேரம் நம்ம ஏகாதசி இப்படி அனுபவிக்கணும், இப்படி செய்யணும், இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் பார்த்தோம்.
ஆனா பரமசிவன் ஒரே போடு போட்டுறார். ஏகாதசியிலே நாம் விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று மனதால நினைத்தாலே போதும். மனதளவில் நான் நினைக்கிறேன் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு மனதளவில் நினைத்தாலே அதற்கு ஈடு இணையற்ற பலன் அப்படின்றாரு. யாரு? பரமசிவன் சொல்றார் பார்வதி தேவி கிட்ட. அப்போ மனதால நினைத்தாலே புண்ணியம் தரக்கூடிய மோட்சம் தரக்கூடிய ஏகாதசின்னா இதை விட வேற பெரிய விரதம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதனாலதான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பரமசிவனுடைய கூற்று அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன, இதை விட பெரிய விரதம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு பரமசிவன் சொல்றார். அதுக்கு உதாரணமும் காட்டுறாங்க. என்னன்னா, ஒரு சாதாரண கூலி இல்லை ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுங்களேன், அவன் நம்ம இந்த சரஸ்வதி சபதத்தில் வரும் பாருங்க, கேஆர் விஜயா பிச்சைக்காரியா இருப்பாங்க, வந்து யானை மாலை போடும், ராணி ஆயிடுவாங்க, ராணி மகாராணி, அந்த பாட்டில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சாதாரண பிச்சைக்காரன் ராஜாவாயிட்டான்னு வச்சுங்க. இப்ப ராஜாவாயிட்டு மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு போறவன் திருப்பி தன்னுடைய பழைய நிலைக்கு நான் பிச்சைக்காரன் ஆகிறேன்னா எப்படி இருக்குமா? அந்த மாதிரி இருக்கும். இந்த விரதத்தை நீ மேற்கொண்டுட்டனா வேற எந்த விரதத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டியது இல்லைன்றது பாத்ம புராணத்துல சொல்லுது. சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு. அப்போ இந்த ஏகாதசி விரதம் ஒண்ணு மேற்கொண்டா போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? மனசால நினைச்சாலே போதும்னார், பாவங்கள் நீங்க. ரெண்டாவது இப்ப என்ன சொல்றார்? இதை விட பெரிய விரதமே கிடையாதுன்றார். மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏகாதசி விரதம், இந்த 25 ஏகாதசியில எந்த ஏகாதசி நீங்க விரதம் மேற்கொண்டாலும் சரி, எல்லாத்துக்குமே பண்ணணும்ன்றாங்க பெரியவங்க, நம்ம அட்லீஸ்ட் இதையாவது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஏகாதசி விரதத்தை மிகச்சரியாக சிறப்பாக கரெக்டா பண்ணீங்கன்னா 1000 அஸ்வமேத யாகம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது சிவபெருமான் சொன்னது, திருப்பி திருப்பி நான் அழுத்தி சொல்றேன். அப்போ ஒரு ஏகாதசி விரதத்தை நாம் கடைபிடித்தால் அது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணியதனுடைய பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஏகாதசி, எப்படிப்பட்ட உயர்வான ஒரு விரதம் இது, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த விரதத்தை நாம் மேற்கொண்ட என்னென்ன பலன்னு நடுவில் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து நான் தனியா பண்ணா எனக்கு கிடைக்குமா, கும்பலா பண்ணா கிடைக்குமா, எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்க வீட்டில் இருக்கிற 4 பேரையும் கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுங்க. கிருஷ்ணா ராமா கோவிந்தா. நமக்கு வந்து பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியாது சார், எனக்கு ஒன்றும் பாட்டுக்கிட்டு தெரியாது, திருப்பாவே தெரியாது. இப்போ மார்கழி மாதம் போயிட்டு இன்னைக்கு 15வது பாசுரம். எனக்கு வந்து இல்லே இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ சில்லென்றழையின் மீன் நங்கையின் மீன் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தார் என்று எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியல் ஒரு எம்பாவை. சார் எனக்கு தெரியாது சார், பரவாயில்ல, ஆண்டாள் என்ன ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நினைங்க, அதுல தாங்க கஷ்டம். அப்போ எல்லாரும் உட்காந்து வீட்டுல அந்த ராமநாமத்தையோ கிருஷ்ண நாமத்தையோ நாராயண நாமத்தையோ ஏதோ சொல்லிட்டே இருந்தா அதுக்கு பலன் தான். அப்போ இந்த மாதிரி எல்லாரும் செய்யலாம். மேற்கொண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஏகாதசி திருவிழா அப்படின்றது வந்து ஸ்ரீரங்கத்துல 21 நாள் உற்சவமா நடக்குது. ஒரு பெருமாள் கோயிலே அந்த மாதிரி நடக்குது. நாம இது அட்லீஸ்ட் 3 நாட்கள், நான் ஏற்கனவே சொன்னா நேற்று தசமி, இன்று ஏகாதசி, நாளைக்கு துவாதசி. நாளைக்கு தாங்க இது முடியுது. இன்னைக்கு ராத்திரி நான் மூழ்கிங்கிறேன் சார், வெடிகாலம் இருந்து பாருங்க சார், கொரட்டை விட்டு தூங்குவேன் நான், என்னை யாராலும் எழுப்ப முடியாது. அது நல்ல விரதம். நாளைக்கு காலில் தூங்குற மத்தியானம், நாளைக்கு மத்தியானம் வரல தூங்கக்கூடாது. துவாதசி நீங்க கம்ப்ளீட் பண்ணாதாங்க அந்த விரதமே முடியுது. துவாதசி பாரணை என்று சொல்லுவார்கள். இப்ப நீங்க இன்னைக்கெல்லாம் ஒருவேளை வைத்த காய போட்டிருக்கிறீங்க விரதம், நாளைக்கு தான் உங்களுடைய விரதம் முடிகிறது. அப்படி நாளைக்கு துவாதசி அன்னைக்கு முடியுது அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா, நாளைக்கு துவாதசி என்று காலை 6 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டணுமா? என்ன சார் இது நடக்கிற கதையா? 6 மணிக்கு என்ன சார் சாப்பிடணும்? அகத்திக்கீரை, நெல்லிக்காய், இவற்றையெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். நெல்லிக்காயா அப்படின்னா தெரியாதவங்களாம் கூட இருப்பாங்க. இன்னைக்கு இந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய், பெருமாளுக்கு மிக மிக உகந்த மரம் காய் எதுன்னா நெல்லிக்காய் தான். மகாவிஷ்ணுக்கு அவருடைய அம்சம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நெல்லிக்காயில இல்லாத சக்தி கிடையாது, அகத்திக்கீரையில இல்ல. அகத்தை சீராக்கும். நீங்க இன்னைக்கு வந்து பட்னியா இருக்கீங்க, நாளைக்கு வந்து காலையில ஒரு கட்டு கட்டுறோம் நம்ம அப்படின்னா, இன்றைக்கு நம்ம காலியா வச்சிருப்போம் வயிறு, அதனால நல்லா சாப்பிடுவோம். நாளைக்கு காலையில் வச்சுங்க. அப்போ 2-3 வகையான கீரைகள், துவையல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இல்ல பிரண்டை, இந்த மாதிரியான வித்தியாசமான கீரைகள் எல்லாம் வச்சு துவையல் செய்வாங்க. நெல்லிக்காய் பச்சடி வைப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கும் சிலர் செய்துட்டு இருப்பீங்க, செய்யுங்க, நல்லது. இவற்றையெல்லாம் சாப்பிடணும்.
காரமான வஸ்து இருக்கக்கூடாது, பூண்டு போடக்கூடாது. சாதாரணமாகவே சொல்லுவாங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த டைம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் அவங்க சௌகரியம். ஆனால் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இவ்வாறு சாப்பிட்றோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு எப்படி இறங்கணும்னா, நீ தான் முன்னாலேருந்து பட்னியாக இருக்கிறிய, கண்டிப்பாக இறங்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இறங்கும். இது வந்து சூரிய உதயம் அந்த டைம்லேயே முடிச்சிடணுமா பாரணையை. துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணி துளசி தீர்த்தம் சாப்பிட்டு இந்த விரதத்தை உணவுன்னு கூட சொல்லக்கூடாது, வைஷ்ணவத்தில் அமுதுன்னு சொல்லணும். அமுது செய்த பிறகு, பெருமாளுக்கெல்லாம் படைச்ச பிறகு நாமளும் அமுது செய்த பிறகு அப்புறம் தான் இது முடியுது. குறிப்பாக மறுநாள் துவாதசி அன்று பகலில் உறங்கக்கூடாது. என்ன கண்டிஷன் பாருங்க. என்ன சார் போலீஸ் ட்ரைனிங்கில் கூட இவ்வளோ கண்டிஷன் இல்லை, இந்த பெருமாள் இவ்வளோ கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு எல்லாமே பலன் இருக்கு. அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வயிற்ற காய போகிறதுனால, இது வந்து சித்தர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் சொல்கிறாங்க இல்லைங்களா, வயிற்ற காய போடு. அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களாம் சாப்பிட்றதே கிடையாது. ஒரு வேளை சாப்பிட்டா ஊசி இல்லை, அவங்க காற்றையே சுவாசிப்பவர்கள், காற்றினாலேயே வாழ்கிறார்கள், தண்ணீரினாலேயே வாழ்கிறார்கள். நம்ம 3 வேளையும் சாப்பிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு பிபி சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஆகவே துவாதசி அன்று முடியுது, தசமி அன்று தொடங்குது, ஏகாதசி மறுநாள் 3வது நாள் துவாதசியோடு அந்த பாரணை அந்த விரதத்தை நாம் முடிக்கும் பொழுது அதனுடைய பலன் அளப்பரியுது. ஆகவே இது வந்து நான் சொல்லலை, வியாசர் சொன்னது, கிருஷ்ண பரமாத்மா சொன்னது, சிவபெருமான் சொன்னது. இந்த ஏகாதசியை மனசால நினைச்சாலே போதும். இதை விட பெரிய விரதமே கிடையாது. 1000 அஸ்வமேதை, ஒரு அஸ்வமேதையாக பண்றதுக்கே எப்படி தசரதன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் செய்தார்கள் அஸ்வமேதையாக பார்த்துருக்கோம். ராமாயணத்துல தசரதன் செய்தார் பார்த்துருக்கோம். எத்தனையோ யாகங்களுடைய பலன் ஒரு ஏகாதசியில கிடைக்குதுன்ற. அப்ப இவற்றையெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்மளால முடிந்த வகையிலும் பெருமாள் நமக்கு கொடுத்த சக்திக்கு ஏற்ப நம்ம இந்த விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்கிற பட்சத்திலே நம்முடைய ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள், ஆன்மீக உள்ளங்கள் நல்ல மனநலமும் உடல் நலமும் பெற்று இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு, இதுல இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இது உங்களுக்கு மட்டுமே, நீங்க ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டுமே இது கிடையாது. உங்களை சார்ந்தவர்கள், உங்க குடும்பஸ்தர்கள், உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய சந்ததியர் எல்லாருக்குமே இது புண்ணியம் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மறுபிறப்பு என்ற நிலையே ஏற்படாமல் ஸ்ட்ரைட்டா வைகுந்தத்துக்கு பெருமாள் நம்மை அழைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி திருநாள் இன்று. ஆகவே எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன், நம்ம ஸ்ரீரங்கம் தான் ஞாபகம் வரணும், எல்லாம் வல்ல ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுடைய கருணையும் ஆசிகளும் நம்முடைய ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை அளித்த அருமை நண்பர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். நன்றி, வணக்கம்.